பன்னீர் மசாலா தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு பொரிஞ்சோன்னே 2 பெரிய சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகா, பொடியாக நறுக்குன கருவேப்பிலை, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு லைட்டாக பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு 2 தக்காளி, கொஞ்சம் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1½ ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 2 செகண்டு கொதிக்க வச்சு மல்லித்தலை போட்டு துருவி வச்சுருக்கிற பன்னீரை இதில் போட்டு ஒரு பெரட்டி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கல் சூடேறிச்சு, தோசையை ஊற்றிட்டு நல்ல பொன்னிறமாக ஆயிடணும். அந்த ஓரங்கள்லாம் நல்லா செவந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி அமுக்கி விட்டுட்டு இந்த பன்னீர் மசாலாவை இதில் போடுங்க. நெய் போட்டுக்கலாம். துருவி வச்சுருக்கிற பன்னீரில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன், அதை மேலே இப்படி தூவிட்டு இதை எடுத்துடலாம். இல்லைன்னா நீங்கள் நடுவில் இந்த மாதிரி போட்டு கூட இந்த பன்னீர் ரோஸ்ட்டை நீங்கள் செய்யலாம். சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா அரசி கமகம சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.